அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருளே தலம். ராமலிங்கமயம் ராமலிங்கமயம் ராமலிங்கமயம். கருணாஜி வணக்கம். வணக்கம் வணக்கம். ஓகே, படிங்கப்பா. போன வாரம் வந்து சாமி நம்பூரும் ஆகமும் நவிற்றிய பாட்டே எம்பலம் ஆகிய அம்பலப்பாட்டே. அத நம்ம பார்க்கலையே, பார்த்துமா? அதுக்கு அந்த இதெல்லாம் பார்த்தேன் சாமி. என்னது சாம வேதம், சாம கீதமா என்னமோ பார்த்தேன். அதெல்லாம் என்னது வேத கீதம் சாமி. அது என்னது அந்த திருவடி புகழ்ச்சியா அது இருக்கு. சாமகீத பிரியனா அதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் முடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து 1434 ஏறதால இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. படிங்கப்பா. யார் படிக்கிறீங்க? படிங்க சார். நீங்க படிங்க சார். இங்க வீட்டுல வேலை நடக்குது, சவுண்டு கேட்டுட்டே இருக்கும் சார். கேட்கலையே? கேட்கட்டா, அது ஒரு புக்கிட்டு. சரி, நான் படிக்கிறேன். சவுண்ட் இல்லோன்னு நீங்க படிங்க. அப்புறம் என் மனக்கண்ணே, என் அருட்கண்ணே, என் இரு கண்ணே, என் கணுன்மணியே, என் மனமாகிய கண்ணே, என் அருளாகிய கண்ணே, என் இரு கண்கள் போன்று விளங்கி என் கண்ணுள் விளங்கும் மணியே. இல்லைங்க, மனமாகிய கண்ணா? அது எப்படி சொல்லுங்க, அது கொஞ்சம் விளக்கி. மனமாகிய கண் எப்படி? என் மனசு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டேன். என் மனசு என்கிட்ட இல்ல, பண்ணிதான் கண்ணு எனக்கு. என் மனச எத்தனை கண்ணு இருக்கு? கண்ணு வரலையாது இல்ல. என் மனக்கண்ணால நான் இதை பார்த்தேன் அப்படின்னு மனதுல வந்து ஒரு மனத்திரையில் தெரிகின்றது, அதுதான் மனக்கண்ணா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது வந்து ஐயா பொழுது பேசுறாரு, அவ்வளவுதான். சரி, என் மனதுல நான் வந்து உன்னை பார்த்தாலும் மனதால பார்த்தாலும் உன்னதான் பாக்குறேன் அப்படிங்கிற. ஆமா. அருளாகிய கண்ணே அது என்ன? எனக்கு அருள் நீதான் கொடுக்குற. என் அருள் நீதான். கண்ணு சொல்றாரா இல்ல அது கண்ணே கண்மணி வர்ணிக்கிறார் சார்? வர்ணிக்கிறாரா? என் மனமும் நீதான், அருளும் நீதான், என்னோட இரு கண்ணுல இருக்கிற மணியும் நீதான். அப்படியே மணியே கண்ணுக்குள்ள மணி நீதான். அதாவது செல்லம். இப்ப வந்து என் செல்லம். அதேதான். என் மனக்கண்ணே, என் அருள் கண்ணே, கண்ணே மணியனே. இந்த காதலிய இருந்து இது பண்ணுவாங்க சாமி சில பேரு. குழந்தைய சொல்லுவாங்களா? சரி, பரவாயில்ல. குழந்தைய குழந்தைய கண்ணே மணியா கொஞ்சிட்டு இல்ல, அதுக்குதான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்ல முடியும். எனக்கு என்ன தெரியுமா அதுதான் சொல்ல முடியும். நீங்க பரவாயில்ல, இந்தியால இருக்கிறீங்க. எங்க பிள்ளைங்களை கண்ணே மணி செல்லம் இல்ல. லெட்டர் எழுதும் போது, லவ் லெட்டர் எழுதும் பொழுது என் ஆருயிர் கண்ணே அப்படின்னு எழுதுறது. அப்புறம் அது வந்து கண்ணை குத்திட்டு போயிரும். அப்ப தெரியும் நம்மளுக்கு. இல்ல, இப்ப வந்து வரலாறு பாருங்க. என் மனமும் நீதான், என் மனதுல நீதான் இருக்கிற, அருளாவும் நீதான் இருக்கிற, என் கண்ணுக்குள்ள இருக்கிற மணியாவும் நீதான் இருக்கிற. சரி, அது என்ன கண்ணுன் மணி? கண்ணுக்குள்ள உள்ள மணி என்னது? கண்மணியா? கண்மணி தானே? கண்மணி தானே சாமி? ஐபாலுக்கு உள்ள இருக்கிற இந்த லைன்ஸ் தானே? ரெண்டு கண்ணு மேல பாக்கல. ரெண்டு கண்ணை மேல பார்க்கும் பொழுது பூர்வ மத்தியில் ஆறுபட்டையாய் உருட்சியுள்ள ஒரு மணி உண்டு அப்படின்னாங்களா? அதான் கண்மணி. சுப்பிரமணி கண்மணி. ஓ, என் கண்ணுக்குள்ள தெரியுற அந்த மணி. சரியா சாமி? நான் தான் மேல பாக்குறேன். நான் தான் மேல பாத்துட்டு இருக்கேன்ல, பூர்வமத்தின் நோக்கு பாக்குறோம்ல. என் கண்ணுக்குள்ள ஒரு மணி தெரியுது, அது நீதான். அது பாருங்க சாமி, கண்ணுக்குள்ள ஒரு மணி தெரியுது, அதை போக்கஸ் பண்ணி பார்த்தாக்கா அது வந்து பூர்வமத்தியில் உள்ள மணி.
எப்படி கரெக்ட். இல்லைங்க, இதுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு வீடியோ காட்டி ஆகணும். என்ன கொஞ்ச வீடியோ? நேரம் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இந்த அலப்பறையை கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். சும்மா சும்மா எனக்கு ஒரு கற்பனை தோணுது, சரியான்னு பார்ப்போம். சரி ஆமா, சாமி, அது இங்க பாருங்க. கடைசியில எடுத்து வச்சிட்டாங்க. பார்த்தேன். இந்த கண்ணுக்குள்ள ஒரு 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 இமேஜ் தெரியுதா? ஒரு மலை மாதிரி. தெரியல. அதே மாதிரி இப்ப வள்ளலார் வந்து வள்ளலார் சரி நம்மளே வச்சுக்குமே, நம்ம வந்து மேல நோக்கி பாக்குறோம். ம். மேல வந்து அந்த மணியை பார்த்தோன்னே என் கண்ணுக்குள்ள அந்த மணி தெரியுது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லலாமா? இன்னொரு மணி தெரியாதியா? அஹ்? தெரியாது. என்ன சாமி, நான் என்ன சொல்றேன்னாக்கா, இப்ப உதாரணத்துக்கு அந்த மேல அந்த மணியை உதாரணத்துக்கு மணியை பாக்குறேன்னு வச்சுக்கோமே, என் கண்ணுக்குள்ள அந்த மணி மட்டும் தான் தெரியுது, சரியா? அந்த மணி தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், நான் வேற எதுவும் பார்க்கல, சரியா சாமி? சரி, அந்த மணி தெரியாதியா? அது தெரியாது சொல்றேன், அந்த மணி தெரியாது, ஆனா என் கண்ணுக்குள்ள தெரிகிற மணியே அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி முடியுமான்னு கேக்குறேன். தெரியாது. தெரியல மணி எப்படி தெரியுங்க? சரி தெரியாது விடுங்க, அப்ப எதுக்கு தேவையில்லாத வேலை. தெரியாது விட்டுருங்க. சரி, அடுத்து இப்ப இங்க என்ன சொல்ல வர்றாரு? என் மனதாக இருக்கிற கண்ணே, என் அருளா இருக்கிற கண்ணே, என் கண்ணுல தெரிகிற கண்ணுன் மணியே. மணியேன்றது வந்து பூர்வ மத்தியில இருக்கிற மணியே, சரியா? அவ்வளோதான். எப்ப என் மனமும் என் கண்ணு என்னோட அருளு எல்லாமே இந்த பூர்வ மத்தியில இருக்கிற மணி நீதான். அப்ப என் மனதிலையும் பூர்வ மத்தியை தான் நினைச்சிட்டு இருக்கிற, அருளும் நீதான், எல்லாமே நீதான். என் பெருங்களிப்பே என் பெருங்களிப்பே என் பெரும் பொருளே என் பெரும் திரளே என் பெருஞ்செயலே என்னுடைய பெருமகிழ்ச்சியே எனது பெரிய பொருளே எனது பேராற்றலே எனது பெரிய செயலே. சரி, எனது பெருமகிழ்ச்சியே ஓகே, அது என்ன எனது பெரிய பொருளே? சிவமே பொருளா? ஆமா, சிவன் தான். ஓ, சிவன் தான் பொருள். சிவமே பொருள் என்றுனாக்கா பொருள்னா என்ன சொல்ல வர்றாரு? நம்ம சம்பாதிக்க வேண்டிய பொருள் அப்படின்னு ஒரு பொருள் சம்பாதிக்கணும் அப்படின்னுவாங்களா? அந்த மாதிரியாது சிவத்தை தான் நம்ம அடையணும், அதாவது கடவுள் நிலையறிந்து அம்மையமாதல், இதுதானே பொருள், சரியா? எனது பேராற்றலே புரியுது. எனது பெரிய செயலே அப்படின்னா என்ன செய்யுதா? இல்ல, நான் பெரிய செயல் என்ன செய்யறோம்? செயல் வந்து நீ சின்ன செயல்லாம் நீ இல்ல, பெரிய செயல்ல. இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து ஜீவகாருண்யம் பண்றோம், அது வந்து நீ. வாய் கூசாம பொய்ய சொல்றோம், அது வந்து நானு. பெருசெல்லாம் அவரு, சின்னசெல்லாம் நம்மள. இங்க மலேசியால என்ன சாமி, ஒரு நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு ஒரு நிகழ்ச்சி, இது வந்து இஸ்லாமியர்களுக்குடைய இங்குள்ள மலாய்க்கார இஸ்லாமியர்களுக்குடைய உள்ள ஒரு ஒரு கலாச்சாரம் சொல்ல முடியாது, ஒரு நட்பண்புன்னு சொல்லலாம். என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இந்த நிகழ்ச்சியில் நடந்த அனைத்து சிறப்புகளும் இறைவனுடையது, அனது குறைகளும் என்னுடையது, ஆகவே குறைகள் இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வாங்கி கடைசியா வாக்கியமே தானே. அவங்க வந்து வாக்கியமே எல்லாப்படி இறைவனுக்கேன்னு சொல்லுவாங்க. அதான் சொல்றேன், இல்ல எல்லா சிறப்புகளும் இறைவன்கிட்ட வந்தது, எல்லா குறைகளும் என்னிடம் வந்தது அப்படின்வாங்க. இங்க எல்லா படம் இறைவனுக்கே தான் எழுதி வச்சிருப்பாங்க. எல்லா அதி புகழ் சாமி, இங்க குறைகளும் என்னிலிருந்து வந்துச்சுன்னு நீங்க சொல்றாங்கல்ல தெளிவா. எல்லா குறையும் என்னிடம் வந்தது, அதனால குற்றம் குறைகிற மீன் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு என்ன மன்னிச்சுக்குங்கப்பா அப்படின்னு வாங்கி. வெரி குட், நல்லது. அப்ப அவங்க தெளிவா இருக்கீங்க, எல்லா இதுவும் வந்து இறைவனுடைய அப்படின்னு. ஓகே, அப்ப என்னோட மகிழ்ச்சி, பொருள், ஆற்றல், எல்லா பெரிய செயல், நான் செய்கின்ற எல்லா பெரிய செயலும் நீதான், சரியா? ஆமா, அதேதான். ஓகே, அடுத்து யார் படிக்கிறீங்க? மகேஸ்வரி அம்மா உங்க வீட்டுல ஏதோ வேலை நடந்துட்டு இருக்கு. வேற யார் இருக்காங்க பாப்போம். கவிதாமா இருக்காங்க, படிங்க. என் பெருந்தவமே, என் தவ பலனே, என் பெரும் சுகமே, என் பெரும் பேரே.
என்னுடைய பெருந்தவமே, என் தவத்தினால் அடையும் பயனே, என் பெருஞ்சுகமே, என் பெரும் பேராகிய செல்வமே. ம். என்னுடைய பெருந்தவமே, என் தவத்தினால் அடையும் பயனே, என் பெரும் சுகமே, என் பெரும் பேராகிய செல்வமே. என் பெருந்தவமேமா எப்படி சாமி என் பெருந்தவமே? தவம் நம்மள செய்யறோம். நான் மற்ற விஷயத்தெல்லாம் சின்னது. நான் எதே பெருந்தவம். ஒரு பாட்டு இருக்கு தானே சாமி, நான் செய்த தவம் பெரியது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கா? அப்படி இல்லை, என் காலத்துக்கு வரல. அப்படி இருக்கு சாமி. பெரிய தவம் புரிந்தேன் அப்படின்னு வரும். என் பெற்ற அதிசயமே. இருக்கா அது மாதிரி? பெரிய தவம் புரிந்தேன் என் பெற்ற அதிசயமே இருக்கு. சொன்னா இல்லையா சாமி? அது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து உறுத்துது சாமி. நீ பெரிய ஆளாயிட்டீங்களா? எப்படி? வெரி குட். நான் பெரிய ஆளாட்டா இருக்கட்டும், முதல்ல நான் வந்து அருப்பெருஞ்சோதி அவர்கள் பெரிய ஆள் ஆகி நான் உலகத்துல நான் என்ன சாமி பண்ண போறேன்? எப்படியாவது துன்பத்துலதான் இருக்க போறேன். ஏதோ மரணம் இல்ல பெருவாழ்வு அடைஞ்சாக்க அப்படியே அமைதியா பதுங்கிட வேண்டியதான். சொல்லிட்டுலாம் போக மாட்டோம். நிறைய பேர் பேர் வேண்டியதான் சாமி, பட்டுன்னு மறைஞ்சிட வேண்டியதான். சரி சாமி சொல்லுங்க, அந்த பாட்டு எங்க இருக்கு சொல்லுங்க. என்ன சாமி என் பெற்று அதிசயம்னு சொல்லிட்டு பாட்டிட்டீங்க? அது கொஞ்சம் பாப்போம். இடையில அங்கங்க போயிட்டு வருவேன் சாமி, அப்பதான் நல்லா இருக்கும். என் பெற்றியா பொற்றியா? பெற்றிதான். பெற்றியா? பெற்றி. ஆமா. இல்லைங்க, நான் இங்க தேடுறேன். இல்லைங்க சாமி. எப்படி சொல்றீங்க? அது ஆரம்பா இல்ல, பெற்றின்ற வார்த்தையை வச்சு தேட வேண்டியதான். ஓ, அதான் சாமி, சுற்றது. வெரி குட் குட் குட். எப்படி பெரியாள் பாரு, எப்படி கண்டுபிடிச்ச? சுற்றது சாமி. இந்த பாட்டு ஃபேமஸான பாட்டு சாமி, இது எத்தனை வாட்டி பார்த்திருக்கோம். வாங்க சொல்றீங்களே. இல்லைங்க சாமி, முதல்ல சுற்றது மற்றது சூதது. சுற்றதெல்லாம் கற்கின்றார் பண்டு மீண்டும் காணார். கவிதை அம்மா படிக்கிட்டியா? நம்ம ஏன் படிக்கணும்? சுற்றது மற்ற வழியா சூதது. அவ்வழி யாதுமா சாமி? வழி மற்ற வழிதான், யா கிடையாது. மற்ற வழி சுற்றது மற்றது அவ்வழி சூதது. தொண்டரெல்லாம் கற்கின்றார் பண்டும் என்றும் காணார். பண்டும் இன்றும் காணார். எற்றதும் தும்பும் மணிமன்றில் இன்ப நடம் புரியும் என்னுடைய துரையே, நான் நின்னுடைய அருளால் கற்றது நின்னிடத்தே, பின் கேட்டது நின்னிடத்தே, கண்டது நின்னிடத்தே, உட்கொண்டது நின்னிடத்தே, பெற்றது நின்னிடத்தே, இன்புற்றது நின்னிடத்தே, பெரிய தவம் புரிந்தேன் என் பெற்றி அதிசயமே. அதாவது இந்த தவத்தை வழியில பண்ணாங்க. மூலாதாரத்தை தலை மேல கூடதான் சொன்னாங்க. எங்க பாருங்க, தவம் பண்றதுக்கு கீழே இருந்து, அதாவது ஒவ்வொன்றுக்கும் 12 வருஷம் ஆகும் சாமி, ஒவ்வொரு ஆதாரமா ஏறி. அதான் சரி, அது சுத்து. சுத்தாதான் சுற்று. அந்த சூது. அப்படி எல்லாமே சூதுனா உள்ள கோபுரம் சொல்லாம இருக்குது. ஓ, அதாவது சாமி, இப்ப உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு, நான் இப்ப வந்து இதுல இருக்கிறேன், கோயம்பேடுல இருக்கிறேன். உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நேரான ஒரு வழி இருக்கு. ஆனா நீ இப்படி சுத்திக்கிட்டு வான்னு டைம் ஓட்டுறது. சரி, நினைக்க தொண்டர்லாம் கற்கின்றார். நிறைய பேர் படிக்கிறாங்க அத. ஆனா பயிற்சி பண்றாங்க. பண்டு அன்னைக்கே பார்க்கல, இன்னைக்கே பார்க்கல. அதாவது ஆதி காலத்துல இருந்து இது வரைக்கும் எவனும் பாக்கலப்பா அப்படின்றாரா? ஆமா, பாக்கல. அன்னைக்குனாக்கா முத கற்க ஆரம்பிச்சான் எவனா, அவன்ல இருந்து கடைசியா இன்னைக்கு கத்துக்கிட்டு இருக்கானா, இவன் வரைக்கும் எவனும் பாக்கல.
ஆமா ஆமா, அதான் பட்டமிட்டும் காணார். ம் எட்டது மணிமன்று புறமஞ்சல ம் இன்பரண புரியுது துறையே, ம் உன்னுடைய அருளால ம் நான் கற்றது எடுத்தேன். ஆண்டாட்டே படிச்சார், ஆண்டாஜி எடுத்தான். சரி. இப்ப கற்றதுன்னா தவம் பண்ற கத்து வந்தது. கற்றது நின்னிடத்தே கவம் பண்ண கட்டுக்கிடுது. தவம் பண்ணாங்க நாதம் கேட்கும். கேட்டது நாதம் கேட்டுக்கிட்டேன். உன்கிட்ட தான் நாதம் வந்துச்சு, அங்கிருந்து வந்துச்சு, நான் கேட்டேன். நாதத்துக்கு அப்புறம் காட்சி பேரொளி, பேரொளிய பார்த்தேன். கண்டது அதான் நின்னிடத்தே. அதுக்கப்புறம் அமுதம், உட்கொண்டது அமுதம் உண்டுட்டேன். பெற்றது பெற்றது மரணமில்லா பெருவாழ்வு பெற்றனா இல்ல சித்தி பெற்றது? மரபுறது பெற்றது நின்னிடத்தே. இன்புற்றது இடத்தை அதுனா நீ ஏன் கலந்துட்டனால இன்புற்றுனா? அவன் எதுதான் சொல்லுவான். ஏன்னா அவன் வந்து இன்ப நடம் அங்க புரிஞ்சிட்டு இருக்கான். அவன் நம்மளோட ஆமா, ஆமா. கலந்துட்டோன்னே நம்ம துன்ப நடம் தானே புரிஞ்சிட்டு இருக்கோம். இடத்தை இது வந்து நான் பண்ணதான் பெரியதாகும். உம் என் பற்றி நான் என் பற்றி நான் அடைஞ்ச அதிசயம். உம் சரி. அப்ப பெரிய தவம் புரிந்தேன் என் பெற்றி அதிசயமே. இப்ப இவர் செஞ்சதுதான் பெரிய தவம், இதுதான் பெருசு. அப்ப அததான் நம்ம செய்யணும். ஆமா, அது எங்க சாமி செய்யணும்? பூர்வமத்தில் அவதான் சேரும். என்னுடைய பெருந்தவமே என் தவத்தினால் அடையும் பயனே. சாமி தவத்தினால் அடையும் பயனே இப்ப சொன்னாரே சாமி, கற்றது நின்னிடத்தே. பலன் அதான், அதாவது இந்த தவத்தின் அடையும் படையின துறையினாக்கா, நின்னுடைய அருளால், உன் அருளால நான் கத்துக்கிட்டேன், கேட்டுட்டேன், கண்டுட்டேன், சாப்பிட்டுட்டேன், பெற்றுட்டேன், இன்புற்றுட்டேன். இதுதான் பயன். பாத்தீங்களா? இந்த வரியோட விளக்கம் அப்படி அங்க வருது சாமி. ஆமா ஆமா. என் தவ பலனே என் பெரும் சுகம் இருக்கு சாமி. இத பாருங்க, இன்புற்றது. என் பெரும் பேரு சுகமே என் பெரும் பேரு. பேரு என்ன பேரு சாமி? அதிர்ஷ்டம் பேரு. அதான் என்ன பேரு? பெரிய பேரு இல்லையா இது? அதான் சாமி, அது என்ன பேருன்னு சொல்றேன். அது என்ன சொல்லுவீங்க? வள்ளலார் அடைஞ்ச பேர் என்ன? இறைவன் என்ற பேரா இல்ல என் பிள்ளை? என் பிள்ளை இறைவன் இறைவன் இறைவன். அதாவது மனிதன் தெய்வமாகலாம் அப்படின்னு கடவுள் வந்து தெய்வம், வள்ளலார் வந்து தெய்வம் ஆயிட்டாரு அப்படின்னு தானே சாமி பேரு அவருக்கு. அதாவது அவர் மனிதனா இருந்தாரு, இப்ப அவர் வந்து தெய்வம் ஆயிட்டாரு. என்னுடைய பெருந்தவமே. வள்ளலார் கேட்டுட்டு இருப்பாரா? கேட்காம கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன் நீங்க ஓவரா பேசுறாங்கன்னு நினைக்க மாட்டாரு. சொல்லுவாரு, கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா, கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா. இல்ல, அவர் ஒழுங்கா அர்த்தம் பண்றாங்க. ஓ பரவாயில்ல, இவங்க ஒழுங்காதான் அர்த்தம் பண்றாங்க. நல்லதுதான். சரி, அப்ப அகோல் முடிக்கிறதுக்குள்ள சாமி பாப்போம் எது நடக்குதான்ட்டு. யாராவது சம்பந்தமே இல்லாத யாராவது ஒருத்தங்க வந்து கிளாஸ்ல பூந்து விளக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா யாருன்னே தெரியாது, திடீர்னு வந்து சொல்றாங்களா? பாப்பமா நடக்குதானே? நடக்கும் நடக்கும். முடிக்க போறோம், நடக்கும், பாத்துருவோம் நடக்குதான்ட்டு. ஒழுங்கா சொல்லிட்டு இருக்குமா இல்ல டெஸ்ட் பண்ணிடுவோம். எத்தனை வரி முடிச்சீங்க? எத்தனை வரி படிச்சீங்கம்மா நீங்க? 2 வரி படிச்சேன். இன்னொரு வாட்டி படிங்க, இன்னொரு வாட்டி படிங்க. கொஞ்சம் கட்ட கட்டையா தான் இருக்கு. என் பெரு வாழ்வே என் தன் வாழ் முதலே என் பெரு வழக்கே என் பெரும் கணக்கே. என்னுடைய பெரு வாழ்வே என் அருமையான வாழ்வில் கிடைத்த முதல் வைப்பே. சிறு நெறிக்கு தடையுண்டாக்கி பெரு நெறியில் பழக்கிய நீதியே பழக்கும் நீதியே. நன்மை தீமைக்குரிய பலாபலன்களை தரும் எனது பெரிய கணக்கே. என்னுடைய பெருவாழ்வே என் என்னுடைய பெருவாழ்வுனா மரணம் இல்லா பெருவாழ்வு அதா இல்ல வேற என்ன சாமி? வேற எதுமா? வேற என்ன இருக்கு? வெள்ளையா இருக்கு. ஓ, இது வந்து சாமி எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப பெருவாழ்வு பெற்று வாழ்தல், அதுதானே சாமி மரணம் இல்லா பெருவாழ்வு? என்னுடைய பெருவாழ்வு. இப்ப சாமி, இப்ப நம்ம வந்து மனித வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், சரியா? இப்ப இது வந்து சிறு வாழ்வுன்னு சொல்லலாமா? சாமி
பெருவாழ்வு இருக்குன்னா அப்ப கண்டிப்பா சிறுவாழ்வு இருக்கணும் தானே? திருவாழ்வு நம்ம வாழ திருவாழ்வு. அதுதான் சொல்றேன். நம்ம வாழ்க்கை வந்து சிறுமையான வாழ்வு, இறைவனுடைய வாழ்க்கை வந்து பெரிய இன்பம். இப்ப நம்ம வந்து சாமி சின்ன சின்ன சிற்றின்பத்தை தான் அனுபவிக்கிறோம், சரிதானே? வேற ஐயாடையே பெருவாழ்வு அப்படி அவ்வளவுதான். இல்லைங்க சாமி, நான் சொல்றேன் கேளுங்க. நான் ஒரு உலகத்துக்கு ஒரு கருத்து சொல்ல வரேன் பாருங்க, சரியான்ட்டு. எனக்கு அது புரிஞ்சு சொல்றேன். இப்ப நம்ம வாழ்ந்துருக்கிறது சிறிய வாழ்வு, இறைவனோட வாழ்வு வந்து பெரிய வாழ்வு, சரியா? எதனுடைய வாழ்வு இருக்கா? சரி விடுங்க சாமி. அதாவது எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்பம் யாருக்கிட்ட இருக்கு சாமி? ஐயாக்கு கடவுள்கிட்ட இருக்கா இல்லையா? அது தெரியாது. சரி, இப்ப எதுக்கு நம்ம கடவுள் நிலை அறிந்து அமையமானோம்? அப்ப அது தெரியாதுன்னா எதுக்கு? கடவுள் நம்ம உள்ளதான் தலைவடி தான் இருக்கு. அவன் எங்கேயாச்சும் இருந்துட்டு போறான், நம்ம ஏன் கடவுள் நிலை எறிந்து அம்மயமாகணும்? எதனால? நம்ம கடவுள் ஆகலாம். எதுக்கு ஆகணும்? அதனால இப்ப என்னைக்கு இருக்கலாம். அதான் எப்போதும் இன்பம் அழியாத இன்பம் சாமி. என்ன சாமி திருப்பி அங்கேயே வரீங்க? அதான் சொல்றேன். இப்ப நம்ம வந்து கடவுள் ஆகணும்னாக்கா பெரிய வாழ்வு வாழலாம். அதாவது பெரிய பெரிய வரும் சாமி. சிறிய முயற்சியால் சிறிய சிறிய இது அனுபவிக்கலாம், பெரிய முயற்சியால் அனுபவம் வருமே சாமி. அந்த மாதிரி பெரிய இன்பத்தை அனுபவிக்கிறோம், சரியா? அது ஓகே. தடைப்படாத இன்பத்தை, அதாவது சிற்றின்பம்ல பேரின்பம் அப்படி சொல்லலாமா? பெருவாழ்வுனா பேரின்ப வாழ்வு. சொல்லலாம். என் அருமையான வாழ்வில் கிடைத்த முதல் வைப்பே. இதுதான் சாமி புரியல. வைப்பே கேபிட்டல் டிபாசிட்டா? கேபிட்டல் டெபாசிட் கேபிட்டல். என்ன கேபிட்டல்? புண்ணியமோ தயவு தானே? தயவு தானே கேபிட்டல். தயவு கேபிட்டல், புண்ணியம் தானே கேபிட்டல். தயவு விளைஞ்சது புண்ணியம் தானே. தயவு வந்து கேபிட்டல். இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம பயணம் பண்ண முடியும். ஓகே சாமி. இப்ப இந்த வழியில போற சாமி, செலவுக்கு காசு வேணும், சரியா? செலவுக்கு காசு வந்து டிபாசிட் எது? புண்ணியம். இது வந்து நில்லுங்க சாமி, ஒரு வாட்டிக்கு என் புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியேவா என்னமோ வருமே. நிதியேவா என் புண்ணிய பயத்தாலா வருமா? அப்படி புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியே. புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியேன்னு ஒரு சாமி. நிதி நிதி. ஆமா சாமி, அப்படிதான் வரும் சாமி. அப்ப புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியே. அப்ப புண்ணிய பலத்தாலதான் அந்த நிதி கிடைக்குது. பின்னாடி வரும். அது பின்னாடி பின்னாடி வரும். இன்னும் இதுக்கப்புறம் போகணுமா? இன்னும் மேல போகணுமா இல்ல கீழே வரணுமா? கீழே வரணும். இப்படி போகணுமா? மேல வரலையா? மேல வரணும்னு சொல்லுங்க சாமி. கீழையா மேலையா? அப்ப அப்புறம் பாப்போம். சரி. திருநெருக்கி என் பெரு வாழ்வே என் வாழ் முதலே என் பெரு வழக்கு சிறுநெறிக்கு தடையுண்டாக்கி பெருநெறியில் பழக்கும் நிதியே. என்ன சாமி, எது சாமி சொல்றீங்க? என் பெரு வழக்கேவா? இது வந்து எனக்கும் உனக்கும் பெரு வழக்கு இருக்கின்றது அதுன்னு நினைச்சேன் நானே. அதேதான். அந்த வழக்கு என்ன விளக்கம்? இன்னைக்கு போயிட்டு அரண்ணாரு ஆளா காணோம், அதுதானே? இல்ல, வழக்கு அது இல்ல. நில்லுங்க யோசிக்கிறேன். நில்லுங்க. எனக்கும் உனக்கும் பெருவழக்கு இருக்கின்றது. நாலாந்தூர்ல சரக்கு விடுங்க. இல்ல சமயம் டைஜஸ்ட் பண்ணிடுறேன். என் பெரு வழக்கே என் அருமையான வாழ்வில் கிடைத்த முதல் வைப்பே. ஓகே. சிறுநெருக்கி தடையுண்டாக்கி பெருநெறியில் பழக்கும் நிதியே. அதுதான் வந்து சழக்குன்னு எடுக்கணுமா சாமி? இப்ப பாட்டு வரும் பாருங்க சாமி. ஐயோ கடவுளே. சழக்கு பாருங்க சாமி, ஸ்கிரீன்ல பாருங்க. சழக்கிருந்ததின் இடத்தில் ஆயினும் தந்தையாதலின் சார்ந்த நல் நெறியில் பழக்கி வைப்பது தேவரிற்குரிய பண்பன்றோ? படியுமா? சழக்கு இருந்தது என்னிடத்தில் ஆயினும் நீர் தந்தை ஆதலின் சார்ந்த நல் நெறியில் பழக்கி வைப்பது தேவரிற்குரிய பண்பன்றோ என்னை பரிந்திலீர். ஆனால் வழக்கு இருப்பது இங்கு உமக்கு என்ற எனக்கும் வகுத்து கூறுதல் மரபு. மற்றென்றால் புழைக்கை ஒற்றி உடையீர் பொய்யன் என்னில் யான்
அணில் யான் போம் வழி வழி எதுவோ. இதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு சாமி, சொல்லுங்க பாப்போம். இதுல ஏதோ ஒரு ரகசியம் வருது இப்ப. சழக்குப்பா. நில்லுங்க 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 நில்லுங்க, ஏதாவது கொஞ்சம் பெருசாக்கிக்குவோம். சழக்கு என்கிட்ட இருக்கு சாமி. சழக்குன்னா அழுக்கா? குற்றம். குற்றம் இருக்கு என்கிட்ட. ஓகே. இருந்தாலும் ஆயினும் ஆயினும் நீர் தந்தை, அப்பா நீ இல்லையா? அப்பா. அப்பா. அதனால ம் எனக்கு நல்ல நெறியில நல்ல நெறியில. என்னை பழக்கி வைக்கிறது உன்னுடைய பண்பு. ஓ, நல்ல நெறியில என்ன பழக்கி வைக்குது உன்னுடைய வேலை, உன் பண்பு. நான் பிள்ளை அப்படிதான் இருப்பேன், அப்படி இப்படி ஆமா இருக்கத்தான் செய்வேன். ஆமா, ம் உன்னுடைய பண்பு. ம் என்னை அப்படி பண்ணலன்னு சொன்னா ம் வழக்கு இருக்கு, உனக்கு வழக்கு இருக்கு. உனக்கும் எனக்கும் வழக்கு இருக்கு, நான் கேஸ் போடுவோம் மேல. ஓஹோ, அப்ப சமே அவங்க நம்மள தண்டிக்க வந்தாக்கா நம்ம அவங்க மேலேயே கேஸ். ஆமா, நீ ஏன் என்ன ஒழுங்கா வளர்க்கல? இன்னொரு பாட்டு இருக்கு சாமி, நீ என்னையா ஒழுங்கா வளர்க்கலன்ட்டு. எனக்கு பிள்ளை பெரு விண்ணப்பத்திலயா எங்கேயோ இருக்கும் போல இருக்கு சாமி. ஆமா தானே சாமி, இருக்கா? இருக்குங்க. இருக்குதானே? நீ என்ன ஒழுங்கா வளர்க்கல, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு. சரி சொல்லுங்க சாமி. தேவரிற்குரிய பண்பன்றோ என்னை பரிந்திலீர் ஆனால். பரிந்திலீர்னா எனக்கு கவனிக்கலன்னா. ஓ, எனக்கு கவனிக்கல ஆனால். ஓகே சாமி, நீ என்ன பெத்துட்ட, என்னை வளர்க்க, என்னை இப்படிதான் வளர்க்க வேண்டியது. நீயே கண்டுக்கலனாக்கா நான் கண்ட மாதிரி வளர்ந்துருவேன். ஆமா, வழக்கு இருப்பது உமக்கும் எனக்கும். வகுத்து கூறுதல் மரபு மற்றென்றால் அப்படின்னாக்கா இதை வந்து தெளிவா சொல்றதுக்கு மரபு கிடையாது அப்படிங்கிறாரா? இல்ல இல்ல, இப்ப சொல்றதுதான் மரபு. மரபு பண்பு அவன் சரி. ஓ, இது இப்படி சொல்றதுதான் சரி. ஆமா, தப்பு என் மேல இல்ல சாமி. இப்ப இது ஒரு கத்தி மாதிரி இருக்கு சாமி. இந்த கத்தியை தூக்கி நம்ம வரலாற்று போட்டா போடணும், போடாம அப்புறம் நீங்க மட்டும் அவர்கிட்ட எங்களுக்கு உங்களுக்கு வழக்கு இருக்கு. ஏன்னா நீங்க வந்து அகத்தை கருத்து புறத்து விழுத்த உலக அகத்தை திருத்தி, நான் திருந்துற மாதிரியே தெரியலையே. திருத்துக்க, நல்ல வழி காட்டுங்க. ஆமா, அதான் ஏன் தண்டிக்கிறீங்க? நல்ல வழி காட்டுங்க, மனதுல வந்து இயக்குங்க. எப்படி அவர் தண்டிப்பட்டாரு இல்ல, உங்களுக்குதான் எங்களுக்கு துணையா வச்சிருக்கிறாரு. ஆமா, இன்னும் நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம், அப்புறம் நீங்க எதுக்கு துணையா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாமா? கேட்கணும். பக்தி நல்ல நல்ல டெக்னிக் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு சாமி. பக்தி வந்து பேசணும்னு சொல்றதுல பாராயண மாத்திர பக்தி இல்ல. அவர்கிட்ட பேசணும், கேட்கணும், பேசணும், கேட்கணும், நச்சரிச்சு வாங்கணும்ன்றீங்களா? சண்டை போடணும், சண்டை போடணும், சண்டை இடணும். சும்மா வாழ்த்துறது மாத்திரம் இல்ல. வழிபாடு வரல இருந்தாக்க தொடக்கடெல்லாம் நடுக்கிட்டு உட்காந்து இருக்க கூடாது, கேட்டு வாங்கணும். உரிமை இருக்கு நம்மளுக்கு சாமி. ஆமா ஆமா, ஏன்னா எல்லாருக்கும் துணையா வச்சிருக்கானே என்ன சாமி. துன்பளித்து அங்க சுகம் இல்ல 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 கடைசி அங்க இல்ல சாமி. அக உள்ள வரும் சாமி. இடையூறுக்கு உருவம் இடையூறு எல்லாம் விலகுனி விளக்குக அப்படின்னு வருது இல்ல. இடையூறு வந்தாக்கா உங்களுக்கு ஒரு இது இருக்குது, நீங்க செய்ய மாட்டீங்க, இடையூறு வந்துகிட்டே இருக்குது, எனக்கு புரியல, நீங்க உதவி செய்யுங்க அப்படின்ட்டு. பக்தி வந்து பாராயணம் பண்ற மாத்திரம் இல்ல. ஏன் நான் கஷ்டப்படணும், தலையெழுத்தாளர் நீ இருக்கல. ஆமா, எதுக்கு நான் கஷ்டப்படணும்? கேவலம். ஆமா, இனிமே விடுறது இல்ல சாமி, இனிமே விடுறது இல்ல. இதெல்லாம் எப்பவும் பாராயணம் மாத்திரம் பண்ணக்கூடாது இல்ல. அது வந்து புரிஞ்சுக்கிட்டு சாமி, சும்மா படிக்கிறது விட்டுவிட்டு அது அந்த அந்த அவரு எப்படி அந்த கட்சியை தூக்கி அங்க போட்டாரோ அதே கட்சியை தூக்கி நாம இவர்கிட்ட போட வேண்டியதான். வேற வழி இல்ல. கேட்டு வாங்கிட வேண்டியதான் சாமி. குடுப்பேன்னு பாத்துக்கிட்டுதாக்கா எங்க குழுன்னு பார்த்தா உழுக மாட்டேங்குது, நம்மளே அடிச்சு புடிங்கிக்க வேண்டியதான். புழைக்கைனா யாரு தோலை உரிச்சு கட்டிட்டாங்க. என்னையா சொல்ல வரீங்க?
யானை தோல் உரிச்சு சிவன் கட்டிக்கிட்டான். யானை தோலை உரிச்சு சிவன் கட்டிக்கிட்டானா? ஆமா. அவனுக்கு ஏன் சாமி அந்த வேலை? அவன் தான் ஏற்கனவே புலித்தோலை உரிச்சு கட்டிக்கிட்டானே, அப்புறம் சிவன் யானை தோலையும் கட்டிக்கிட்டானா? யானை தோல், புலித்தோல் எல்லாம் இருக்கு. சரி, அவன் அந்த யானை தோலை உரிச்சு கட்டிக்கிட்டான், அது சொல்லுங்க அதெல்லாம் முடியாது சாமி. அப்படி நீங்க சொல்ல முடியாது. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, நாங்க பெரிய ஆள் கிடையாது. நீங்க சொல்லுங்க அது என்ன காரணம், எங்களுக்கு தெரியும். இப்ப கதை, இப்ப உதாரணத்துக்கு நாங்க இந்த ஃபியூச்சர்ல மகேஸ்வரி அம்மா ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்கய்யா, திடீர்னு யானை தோலை உரிச்சு கட்டிக்கிட்டான் ஒரு பையன் கேட்கிறான், யானை தோலை ஏன் யானை தோலை உரிச்சு கட்டிக்கிட்டான் அப்படி. அப்ப அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க சொல்லுங்க சாமி? சரி, உங்க வாய் மூத்த அப்படியே பழிக்கட்டுங்கய்யா. நான் உண்மைதான் சொல்றேன். நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. பெருமானார் ஆசீர்வாதம் இருக்கு. இது ஹலோ, எல்லாரும் கேளுங்க. சும்மா படிச்சுக்கிட்டே போகாதீங்க, உங்களுக்குள்ள வச்சுக்காதீங்க. 4 பேர் சொல்லிக் கொடுங்க. என்ன சாமி? சாமி 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. 4 பேருக்கு கூப்பிட்டு காட்டுங்க, படுக்குங்க. அவங்களும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் பயிற்சி பண்ணிட்டு எல்லாரும் அங்கங்க உருவாக்கட்டும். அதுதானே நம்மளோட நோக்கமே. என்ன சாமி? இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டு 6 ஆளுக்கு அங்கங்க சொல்லி கொடுத்து எல்லாத்துக்கும் தெளிவுபடுத்துங்க. ஐயா இருக்கும்போது நமக்கு என்ன கவலை இல்ல? ஐயாக்காக ஐயா அங்கவே பேசிட்டு இருக்க முடியும்? நம்ம தான் போய் பேசணும். ஏஜென்ட்டுகள், சன்மார்க்க ஏஜென்ட்டுகள் சமே சன்மார்க்க ஏஜென்ட்டுகள். என்ன சாமி சொல்றீங்க? சொல்லுங்க சாமி. ஏன் போட்டு புலித்தோல் இது யானை தோல் ஊற்றி கட்டிக்கிட்டாரு? கவனம் வர மாட்டேங்குதா? சரி, ஓகே. மாவூரின்னு என்ன சாமி? உரிச்சு போட்டேன் யானையா? உரிச்சு போட்டான் தோலை. ஒற்றி உடையீர். இது ஒற்றியூர் சாமி. திருவொற்றியூர். பொய்யன் எண்ணில் யான் போம் வழி எதுவோ அப்படின்னா? நான் பொய்யன்னு எப்படி போவேன்? எங்க போவேன்? இப்ப நீ தான் என்ன வளர்க்கு. எனக்கும் உனக்கும் எனக்கிட்ட அழுக்கு இருக்கு, சரியா சாமி? ஆமா. ஆனா நீ அப்பா, சரியா? நல்ல சார்ந்த அதாவது உண்மையான நல்ல நெறியில என்னை பழக்கி வைக்குது உன்னுடைய வேலை, உன்னுடைய அவையார் பாட்டு ஒன்று இருக்குது. அவையார் பாட்டு எழுதுறாரு. ஈன்று பிறந்தது தாய் கடன். ஈன்று பிறந்தது தாய் கடன். சாமி திருப்பி மெதுவா சொல்லுங்க சாமி. ஈன்று பணம் தருதலா? ஈன்று புறந்தருதல், குழந்தை பெற்று வெளியே கொடுக்கிறது. ஈன்று புறந்தருதல் தாய் கடமை. ஓகே, சான்றோராக்குதல் தந்தையின் கடமை. அதாவது அப்ப இனிமே கேட்க வேண்டியதான் சாமி. எனக்கு உடனடியா எனக்கு இந்த தயவு, பக்தி, ஒழுக்கெல்லாம் பட்டுன்னு வரணும். அதுக்கான வழியை நீங்க செஞ்சு கொடுங்க. மெய் உணர்ச்சியை கொடுங்க. மறந்துடுறேன். எப்பெல்லாம் நான் மறக்கணும்னா பக்கத்துல இருந்து தலையில தட்டி இருடா வாடா அப்படின்னு இழுத்துட்டு நான் ஒரு நீங்க ஒரு இருக்கீங்க. அந்த யானை கதை இதுல இருக்காங்க, ஆன்மீக கலைக்களஞ்சியம் புக்ல இருக்காங்கயா? சரிங்க. சரி, இன்னொரு பாட்டு மோசமான நேமா எங்க இருக்கீங்களா? அது எங்கமா இருக்கு? பிள்ளைப்பெரு விண்ணப்பத்துல ஒழுங்கா வழக்குல என்னமோ வரும் சாமி. அப்படித்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது பிள்ளைப்பெரு விண்ணப்பத்துல இருக்குங்கயா. 91, 92, 93 இருக்கு. இருக்கா? நான் தப்பு செய்ய மாட்டேன். நான் தப்பு தண்டிக்கிறியே அப்பதானே முன்னாலே தானே இல்லைங்க சாமி. நீங்க சொல்றது எனக்கு மண்டியில ஏற மாட்டேங்குது. பிள்ளை பெருமாத்துல 98வது பாட்டு. இல்லைங்க, எதா இருந்தாலும் பாட்டுலாம் எடுத்தாதான் ஒன்னும் புரிய மாட்டேங்குது சாமி. வர 91, 92, 93 3 நான் நோட் பண்ணி. உற்றதோர் திருச்சிற்றம்பலம் தோக்கும் ஒரு தனி தந்தையே, நின்பால் குற்றம் நான் புரிந்துங்கறிந்திலேன். குற்றம் இந்த குற்றம் என்பது நான் செய்தில் திருத்தலை அன்று அந்த 92ல இருக்கு பாருங்க. குற்றம் நான் புரிந்து செய்யல. படிக்கிறேன் சாமி. நான் படிக்கிறேன்.
உற்றதோர் திருச்சிற்றம்பலத்து ஓங்கும் ஒரு தனி தந்தையே, நின்பால் குற்றநான் புரிந்திங்கறிந்திலேன். குற்றம் குயிற்றினேன் சமயே செஞ்சேன் குயிற்றினேன் எனில் அக்குற்றம் இற்றென அறிவித்து அறிவு தந்தென்னை இன்புற பயிற்றுதல் வேண்டும். மற்றையலார் போல் இருத்தலோ தந்தை வழக்கிது. இங்க வழக்கு வருது. தந்தை வழக்கு தெரியுதா அவனுக்கு? தந்தையோட வழக்கம் இது வந்து வழக்கம். ஓகே, சொல்லுங்க. அடுத்த பாடம் இல்லைங்க தம்பி, இந்த உற்றதோர் திருச்சிற்றம்பலத்தோங்கும் சிற்றம்பலத்துல இருக்கிற எங்க அப்பா, புதுமதியில இருக்கிற எங்க அப்பா என் கூட தானே இருக்க. நீ நான் தப்பு செய்யல. செஞ்சிருந்தால் என்ன குற்றம் நீ முறை தடுத்து அறிவுறுத்தி தடுத்துக்கணும். ஆமா, நீ சிற்றம்பலத்துல தானே இருக்க, அப்பயே தடுத்துரு, செய்ய விட்டுட்டு பாக்குற அப்படின்றாரா? ஆமா, அது தடுத்துக்கணும். நீ அயலார் மாதிரி வேற மாதிரி இருந்தாலும் இல்லைங்க, அறிவு இற்றென அறிவித்து அறிவு தந்தென்னை இன்புற பயிற்றுதல். இன்புற பயிற்றுதல் என்ன சமி? தப்பு செய்யாம திருச்சி பயிற்றுது வேண்டும். மற்ற எல்லார் போன் அப்பா மாதிரி இல்லாம இருந்தா, அதான் சாமி, இப்ப நம்ம பையன் ஒரு குற்றம் செய்யறானாக்கா நம்ம வந்து தடுப்போம். மத்த விஷயம் அவன் ஏதோ பண்ணிட்டு போறான், அது அவனோட வேலை, நீ ஏன் அங்க போன அப்படி அதே மாதிரிதான். அப்பா மாதிரி இல்லாம அயலார் கேக்குறாரு, தந்தை அயலார் மாதிரி இருக்கே. மத்த பிள்ளை எப்படி போனா நம்ம என்ன கண்டுக்க போறோம்? அடுத்த பாடம் இதுதான். சரி, அடுத்த நாள் படிச்சு பாத்துருவோம். ரெடியா? குற்றமோ குணமோ நான் என் குறிப்பெல்லாம் திருச்சிற்றம்பலத்தை உற்றதாதலினால் உலகியல் வழக்கில் உற்றன மற்றனதளவே. சரியா? பெற்றன அருட்கே குற்றம் என்பது நான் செய்திடில் திருத்தலே அன்றி மற்றையலார் போன்றிருப்பதோ தந்தை மரபுது நீ அறியாயோ. குற்றமா குணமா நான் செஞ்சேன், எனக்கு தெரியாது. குற்றமும் தெரியாது குணமும் தெரியாது, செஞ்சுட்டேன். என் குறிப்பெல்லாம் திருச்சிற்றம்பலம் தான். திருச்சிற்றம்பலம்னாக்கா எப்படி என்ன சொல்றாரு? நான் உன்னையதான் வணங்கிட்டு இருக்கிறேன். உன்னையதான் வணங்கிக்கிட்டு இருக்கிறேன். சரி, அதனால உலகத்துக்கு போகும்போது தப்பு வந்துடும். அப்போ சாமி, என் குறிப்பெல்லாம் திருச்சிற்றம்பலத்தை உற்றதாதினால் உலகியல் வழக்கில் உற்றன மற்றனது அளவை அப்படின்னா உலகத்துல தப்பு வந்துச்சு, எல்லாம் ரெண்டும் இல்ல. சரி, உலக தப்பு எந்த இல்ல. சரி, அது உடனே இல்லைங்க, உலகினால் தப்பு வந்துச்சு எனது இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா உலக தான் தப்புட்டேன் நான், எந்த தப்பு இல்லை. புரியல சாமி எனக்கு. உலக வழக்கம் அப்படிமா? உலக வழக்கையா? உலகத்துல இப்படிதான் இருக்கணும்னு இருக்கு. ஆமா, அந்த நான் பண்றேன், நான் பண்ணேன். அதாவது உலகத்துல இப்படிதான் நடந்துக்கணும். இப்ப உதாரணத்துக்கு சாமி, ஒருத்த வந்து நம்ம கிட்ட, சரி வேண்டாம், அது நல்லா இருக்குது இல்ல, ஒருத்தர் காசுலாம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதான் சொல்ல வந்து சாமி, அவன் வந்து தண்ணி அடிக்க காசு கேக்குறான். ஆமா, இல்லன்னு சொல்லிட்டேன். ஆமா, அது வந்து உலக வழக்குல சொல்லிட்டேன் அப்படி. ஓகே, ஆமா, தப்புனாக்கா என்ன பண்ணணும்? நான் சரி திருத்தணும். அதை நான் இல்லைன்னு சொன்னப்ப நீ குரான் சொல்ல திருத்திடணும். திருத்தம் என்ன பண்ண? அயலார் மாதிரி இருக்கு, வேற ஆள் மாதிரி இருக்கு, அப்பா மாதிரி இல்ல, தந்தை மாதிரி பாது. இங்க பாருங்க, அடுத்த பாட்டு தான் பஞ்சு. ஆமா, சரி, அடுத்த பாட்டு தான் பஞ்சு. மாயையால் வினையால் அறிவிரமாதீனா வானவர் மனமதி மயங்கி தீய காரியங்கள் செய்திடில் அந்தோ சிறீனன் செய்வது புதிதோ ஆயினும் தீய இவை என அறியேன் அறிவித்து திருத்துதல் அன்றி நீ அவன் பிறர் போன்றிருப்பது தந்தை நெறிக்கழகல்லவே எந்தாய். சொல்லுங்க தம்பி. மாயால் வினையாலையும் ஹரிபிரமாதி வானவர்கள மனம் மயங்கி தப்பு செய்யறாங்க. சாமி, இது வந்து கதை இது இருக்கா அந்த மாதிரி? மாயால இந்திரனா யாரு சாமி? அந்த பெண்ணாசில வந்தானே, அந்த வருதா? ஆமா ஆமா ஆமா.
அவங்களே வந்து மாயையால வினையால வினையாலும் வருமா தீய காரியம்? வருமே. வினையே இன்னொரு வினையை செய்ய வைக்குமா சாமி? ஆமா. எப்படி? உதாரணம் சொல்லுங்க. இப்ப ஏற்கனவே நான் வந்து அவனை கொண்டு இருக்கிறேன் போன ஜென்மத்துல. அப்ப இல்ல நான் திருப்பி அவனை கொள்றேன்னா இல்ல என்ன? போன ஜென்மம் நீங்க வந்து பிச்சை இல்லைன்னு சொல்லிட்டீங்க. சரி. உங்களுக்கு இந்த ஜென்மம் உங்களுக்கு சோறு கிடைக்கல. உட்காந்து சோறு கேட்கலாம். என்ன பண்ணீங்க? நானே லாட்டரி போடலாயான்னு. நானே லாட்டரி வச்சுக்கிறேன், உனக்கு போடான்னு. ஏன் நீ கஷ்டப்படுறது அப்ப இந்த வேலையால? ஆமா. இப்ப இன்னொரு வேலை செய்றீங்க. இன்னொரு வேலை செய்யறேன். அவன் கேட்டா அவனுக்கு இல்லைன்றது. ஆமா. வேலையால அறிவுரை வாழை வாங்கி மனம் வாங்கி தப்பு செய்யறாங்க. நான் புதுசா அப்பா இருந்தாலும் தப்புன்னு நீ எனக்கு தெரியல. அது தெரியப்படுத்தி திருத்தல நீ திருத்தறத விட்டுவிட்டு வேற மாதிரி யாரோ நீ அவன்னா வேற ஆறா? அவன் அங்கே நீ அங்க வேற ஆறு மாதிரி இருக்கிற. மத்த மாதிரி இருக்கு. நீ தந்தை எனக்கு அழகா இது சொல்லி திருத்துறது உன் வேலை. இப்போ நம்மள திருத்துறது அவரோட வேலையை அதுதானே சாமி. சகத்தே சன்மார்க்கத்தை அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த அனைவரையும் சகத்தே திருத்தி, சகத்தேவா இல்ல ஜகத்தேவா? திருத்தி சன்மார்க்க சங்கம் இகத்தே பரத்தை பெற்று அவரும் மறைந்திருக்கின்ற வருவிக்க விட்டேன் அருளை பெற்றேனே. சரி, ஓகே சாமி. சரிங்களா? ஒரு இதை பார்க்க போயிட்டு எங்கெங்கயோ போய் ஏதோ வந்து இப்ப எங்க விட்டோம் பாத்தீங்களா? சிறுநெறிக்கு தடையுண்டாக்கி பெருநெறி பழக்கும் நிதியே. ஓகே. நன்மை தீமைக்குரிய பலாபலன்களை தரும் எனது பெரிய கணக்கே. பெரிய கணக்கா? என் பெருங்கணக்கே. கணக்கு பெரிய கணக்கு. ஆமா சாமி, இது எத்தனை ஜென்மத்து கணக்கு? ஒரு மாசம் அக்கவுண்ட் செய்யறதுக்கு நீங்க என்ன பாடுபடுவீங்க? ஒரு மாசம் அக்கவுண்ட், இது ஒரு எத்தனையோ கோடி ஜென்மத்து அக்கவுண்ட். அது எவ்வளவு பெரிய கணக்கு? அது கழிக்கணும் சாமி. தினைக்கும் கழிச்சுக்கிட்டு வரணும், தினைக்கும் ஏத்திக்கிட்டு வரணும், கிரெடிட் இருக்கணும், பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும் சரியா இருக்கா, அடுத்த ஜென்மம் கொடுக்கறது பிறகு அதுக்கு எவ்வளவு அலோகேட் பண்ணணும், எவ்வளவு கொடுக்க கூடாது, அவன்கிட்ட கெப்பாசிட்டி என்ன எல்லாத்தையும் பார்த்து கொடுக்கணுமே. இந்த கணக்கு தானா? சரி, இப்படி சம்மரி கொடுங்க சாமி. என்ன சம்மரி வருதுன்னு பார்ப்போம். எல்லாரும் பெருவாழ் நீதான். எனக்கு வாழ்க்கை முதலாவது நீதான். கேப்டன் நீதான். எனக்கு திருத்தாள் நீதான். எனக்கு கணப்பாளர் நீதான். என் கணக்கு தான் பாத்துக்கிறேன். என்னோட கணக்கு நீ பாத்துருக்க. நீ நினைச்சாக்கா அக்கவுண்டே மாத்தலாம், அது பண்ணலாம். கணக்குன்னு எதுவும் பாட்டு இருக்கா? கணக்கு இருக்கு அப்படின்னு பாட்டு இருக்கா? இருக்கிற மாதிரி இருக்கு. சரி விடுங்க, வேண்டாம். ஏங்கம்மா அடுத்து படிங்கப்பா. வேற யாரு இருக்கு? நன்றிமா கவிதாமா, நன்றி. கணக்கறியல் வரும். கணக்கறியல் பாட்டு வரும். இன்னொரு பாட்டு கணக்கு கலந்தல் வரும். கணக்கு கலந்ததில் வரும். சரி மகேஸ்வரமா, படிக்க முடியுமா? சத்தமா இருக்கா? நான் படிக்கிறேன். படிக்கிறீங்களா? ஓகேங்க, படிக்கிறேன். என் பெரும் நலமே, என் பெரும் குலமே, என் பெரு வளமே, என் பெரும் புலமே, என்னுடைய பெரிய நன்மையே, எனது பெரிய குலமே, எனது பேராற்றலே, எனது பெரும் ஞானமே. அப்படின்னா
என்னுடைய பெரிய நன்மையா அப்படின்னா? ஆமா, என் நன்மை தர நீதான். அதாவது சிறந்த பெரிய நன்மை நம்ம உனக்கு கிடைக்கணும்னாக்கா மரணம் இல்லா பெருவாழ்வை கொடுக்கறது நீதான், அப்படியா? ஆமா. எனது பெரிய குலமேனா? குலம் என்ன சாமி? குலம் ஜாதி. கோத்திரமா? ஆமா அப்ப நான் கடவுள் ஜாதியா? ஆமா ஆமா சார். அதுதான் பெரிய குலம். சாமி ஆமா தேவ குலமா என்ன சாமி? ஆமாமா தேவாலயம். எனது பேராற்றலே எல்லா ஆற்றலும் நீதான் வச்சிருக்கிற. எனது ஞானமே எல்லா ஞானமும் உங்ககிட்ட தான் இருக்கு. இதே மகாதேவ மாலையில வரும் தானே சாமி? எல்லா இதுவும் எல்லாமே அவன்கிட்ட தான் இருக்கு. எல்லா வருமா அப்படி பாட்டு மகாதேவ மாலையிலயா எங்க வருமே? எல்லா ஞானமும் எல்லா இந்த கணக்கு விளக்கு தாங்க மகாதேவ மாலையில வருது. அந்த கணக்கு விளக்குன்னு பார்த்தோம். கணக்கு வருதா மகாதேவ மாலையில? கணக்கு வருதா தமே? இந்த 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 நம்பர் இருக்குல்ல 144444, இது நான் முத என் வாழ்க்கையில வாங்கின காடியோட நம்பரு. 144444 என் வாழ்க்கையில் முதல் வாகனம். சரி படிப்போம், படிக்க மாட்டுது. என் பெரும் வரமே என் பெரும் தரமே என் பெரும் நெறியே என் பெரும் நிலையே, நான் பெற்ற பெரு வரமே என்னுடைய பெரும் தகுதியே, நான் பற்றிய பெரு நெறியே நான் அடைந்த பெரு நிலையே. பெரிய வரம்பா, பெரிய வரம்பா ஐயா. இல்ல வரம்னா இறைவனே வரமா பெற்றிருக்கிறாரா இல்ல இறைவன் வரம் கொடுத்திருக்காரா? இல்ல நான் பெற்ற வரம் நீதான். அப்ப எல்லாமே நீதான் சாமி. எனக்கு எல்லாமே நீதான். என்னோட தகுதினாக்கா என்னன்னாக்கா இறைவனுக்கு என்ன தகுதி இருக்கோ அதான் என் தகுதி. நான் ஒரு வீடியோ அனுப்புறேன், இப்ப கேளுங்க, நல்லா இருக்கும். என்னுடைய நெறி என்னன்னாக்கா நீ உன்னோட நெறி தான் என் நெறி. இல்லையா, நான் ஒரு வீடியோ அனுப்புறேன், அப்புறம் அது அனுப்புங்க சாமி. நான் இங்க படிச்சுட்டு இருக்கேன். அது சின்னது, 2-3 நிமிஷம் தான். நல்லா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். என்ன வீடியோ? அப்புறம் எப்படி அனுப்புவேன்? இல்ல கொண்டாரு. அதாவது இறைவனுக்கு எப்படி நன்றி சொல்வது, எப்படி கண்டுபிடிச்சிருக்கீங்களா? பாக்கணுமா? பாருங்க, டெவலப்பர் படிச்சு பாருங்க. தெரியுமா? இந்த வரியை முடிப்போம், இல்லைங்க. இந்த வரியை முடிச்சுட்டு அந்த வரியை பார்ப்போம். என் பெரு வரமே, அதாவது நான் எனக்கு கிடைச்ச பெரிய வரம் நீதான். சரியா? இந்த வரிக்கு விளங்க அதுதான். அந்த இதை பாட்டு அந்த இதை பாக்கணுமா? அந்த வீடியோவை எல்லாம் பார்த்துருவாங்க, மகேஜ் பார்த்துட்டாங்க. பாப்பு சாமி, அதனால என்ன தப்பு இருக்கு? ஒரு தப்பும் இல்லை. 3 நிமிஷம் தான் பாப்போம், எல்லாரும் பாக்கட்டும்யா. பாப்போம். அந்த வரியில இந்த பாட்டுக்கான விளக்கம் இருக்கு. சரியா? ஆமா. அது போட போறீங்களா? வேணாங்கய்யா, போட்டுட்டேன். வேணாங்கய்யா. விடிகாலம்புற எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எனக்கு எல்லாமே யாரோ உதவி செஞ்சுட்டே இருக்காங்க. நானே எல்லாத்தையும் செய்யல. எந்திரிக்கிறதுல இருந்து எத்தனையோ பேர் உதவி இருக்காங்க. எத்தனை பேர் உதவிட உருவானேன் நான். அலாரம் அடிக்குது, யாரோ கண்டுபிடிச்ச அலாரம். யாரோ ஒருத்தன் மழையிலையும் பனியிலையும் பால் கொண்டு வந்து தரான். உடம்பு சரியில்லைனாலும் இன்னும் கொஞ்சம் தூங்கணும்னா கூட பரவாயில்ல, பையனுக்கு வேணும் பொண்ணுக்கு வேணுங்கிறதால எந்திரிச்சு பால் காய்ச்சறாங்க வீட்டுல யாரோ ஒருத்தவங்க. என் வீடு வீடா இருக்கிறதுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து வேலை செய்யறாங்க. இறைவா தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நானு நிக்கிறேன். நான் ட்ரெயினரு, ஃபிட்னஸ் கன்சல்டன்ட், சயின்ஸ் டீச்சர், கவர்மெண்ட் எம்ப்ளாயி, தலைவன், சோசியல் ஆக்டிவிஸ்ட், பிசினஸ்மேன். இறைவா இதெல்லாம் நீ கொடுத்தது. இறைவா என்னுடைய உடம்புக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு உறுப்பை கூட என்னால இயக்க முடியாது. உள்ள இருக்க கல்லீரல் என்னால ஸ்டாப் பண்ண முடியாது, இயக்க முடியாது.
என் வயிற்றினுடைய செரிமானத்தை என்னால ஸ்டாப் பண்ண முடியாது. என் இதயத்தை என்னால இயக்க முடியாது. என் நுரையீரல் என்னால நிறுத்த முடியாது. என் உடம்புல ஒரே ஒரு முடி கூட என்னால முளைக்க வைக்க முடியாது. இறைவா, நான் ஒண்ணுமே இல்லை உன் முன்னாடி. நீ மிகப்பெரியவன். உன்னுடைய கருணையால நான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன். தேங்க்யூ. தேங்க்யூ so much for giving me a beautiful life. அட்டகாசமான ஒரு வாழ்க்கை நான் வாழறேன். 1-2 விஷயங்கள் சரியில்லை, ஆனா போராடி ஜெயிச்சிருவேன். அது எல்லாமே நீ எனக்கு கொடுக்கிற டெஸ்ட், ஆக்கம், என்ன ரெடி பண்ற எதுக்கோ. இறைவா தேங்க்யூ. என்ன அவ்வளவு பிடிக்குமா உனக்கு? அள்ளி கொடுத்திருக்கிய எனக்கு. நீ எனக்கு கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி சொன்னாலே என் வாழ்க்கை முடிஞ்சிடும். அவ்வளவு கொடுத்திருக்க எனக்கு. எனக்கு ஏதாவது வழி இன்னும் பேசுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு உறவாவது இருக்கு எனக்கு. நான் தண்ணி இல்லை இந்த உலகத்துல. அடுத்த 6 மாசத்துக்கு ட்ரெஸ்ஸே வாங்கலன்னா கூட எனக்கு போட்டுக்கிறதுக்கு துணிமணி இருக்கு. பிரச்சனைகள் இருக்கு எனக்கு, ஆனா ஹேண்டில் பண்றதுக்கு சொல்யூஷன் இருக்கு. யாரோ இருக்காங்க, சொந்தக்காரங்க, பரமன் இருக்கான், மலர்ச்சி இருக்கு, வளர்ச்சி மேகசின் இருக்கு. இறைவா தேங்க்யூ. தேங்க்யூ so much. நீ என்னை கைவிடல, அண்ட் எப்பயும் கைவிட மாட்டேன். எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நான் வர்றதுக்கு முன்னாடி, நான் போனதுக்கு அப்புறமும் நீ தான் காக்குற. இறைவா தேங்க்யூ. உன்னை புகழலான்னு பாக்குறேன். இந்த வார்த்தைகள் நீ கொடுத்தது. உனக்கு நல்ல பூ கட்டி அர்ச்சனை பண்ணணும்னு பாக்குறேன். அந்த பூ உன்னோடது. பழங்களை பறிச்சு உனக்கு அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பழமே உண்ணுது. உன் மரத்துல இருந்து நான் பறிச்சு கொடுக்குறேன். யாருடைய பழத்தை பறிச்சு யாருக்கு நான் கொடுக்கறது? இறைவா, இறைவா, I am helpless. I don't know what to do. Everything is yours. This body you gave. This life you gave. இந்த உயிர் நீ கொடுத்தது. நான் எங்கிருந்து வந்தேன் தெரியாது. Thank you so much. I am helpless. உனக்கு என்னால எதுவுமே கொடுக்க முடியாது. நன்றியோட கையெடுத்து கும்பிட முடியும், நிலத்துல விழுந்து வணங்க முடியும். அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். தேங்க்யூ. உன் முன்னாடி ஐ எம் ஹெல்ப்லெஸ். என்ன செய்யறதுன்னு தெரியாம கை கூப்பி நிக்கிறேன். இறைவா நன்றி. தேங்க்யூ. எந்த அதிர்வுகள் வந்தாலும் உன் கையை பிடிச்சிட்டு நான் நடந்து போயிடுவேன். இறைவா, நான் குழந்தை, அதிர்வு வந்தா நான் கையை விட்டுருவேன். நீ பிடிச்சுக்கோ என் கைய. காட் ப்ளீஸ் ஹோல்ட் மை ஹேண்ட். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. உனக்கு எப்படி நன்றி சொல்வேன்னு தெரியல, எப்படி திருப்பி கொடுப்பேன்னு தெரியல. ஆனா என் வாழ்க்கையை நான் வீணடிக்க மாட்டேன். இந்த உலகத்துக்கு நிறைய செய்வேன். இந்த உலகத்துல நிறைய நல்லது நடக்கட்டும். என் வழியா, எங்க வழியா நிறைய நல்லது நடக்கட்டும். பாத்துட்டு வரீங்க சாமி. ஓகேவா? அதான் அவர் சொல்ற சரிதான் சாமி. அதான் ரொம்ப கரெக்ட். அழகா படிச்சிருக்கான். பூ கடவுளுக்கு போடுறோம். அதுல ஒரு பங்க வந்தா செஞ்சிட்டேன். நான் கடவுளுக்கு என் கடமையே செஞ்சிட்டேன். ஆனா அந்த பூ யாரோட? இது ஒரு கதை இருக்கு சாமி. ஒரு 4 சயின்டிஸ்ட் என்ன பண்ணானுங்களா, கடவுளோட துணை எங்களுக்கு தேவையில்ல, கடவுள் படைக்கிறது செய்யறாரு, அந்த தொழிலே நாங்க செஞ்சிருவோம் அப்படின்னானுங்களாம். சரி பரவாயில்ல, பாடிங்க செஞ்சுக்கிங்க அவருக்கு சொல்லிட்டாரு. இவனுக்கு போயிட்டு ஆராய்ச்சிலாம் பண்ணி ஒரு மனுஷனை உருவாக்கிட்டாங்க, படைச்சிட்டாங்க. ஒரு மனுஷனை படைச்சிட்டாங்க சாமி. கடவுள்கிட்ட போயிட்டு, பத்தீங்களா கடவுளே, இவ்வளவு நாள் நீங்க எங்களை ஏமாத்திட்டு இருந்துக்கிறீங்க, நீங்க தான் படைக்கிறீங்கன்ட்டு நாங்க மனுஷனே படைச்சிட்டோம். எப்படி பாருங்க, நீங்க எப்படி செஞ்சிருக்கீங்களோ அதை விட பெட்டரான மனுஷன் எங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி எப்படி என்ன தகுதியோட எல்லாம் செஞ்சிருக்கிறோம். நீங்களா பரவாயில்ல ஊனெல்லாம் செஞ்சிருக்கீங்க, நாங்க ஊனெல்லாம் இல்லை, சிறப்பா செஞ்சிருக்கோம். அப்படியா, எப்படி செஞ்சீங்க? மண் இருக்குல்ல, மண்ணுல இருந்து நாங்க செஞ்சோம் அப்படின்னு. அந்த மண்ணு யாரு உங்களுக்கு கொடுத்தா அப்படின்னு கேட்டாரா. எப்படி இருக்கு கதை, புரியுதா? மண்ணு யாரு கொடுத்துருக்கு வந்துட்டியா நானே, மண்ணை கொடுத்ததே கடவுள் தானே. அது மாதிரி நம்ம ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்றோம் சாமி. ஆனா ஆக்சுவலி நிறைய செஞ்சுட்டு இருக்கேன். கடவுள் காலைல எழுந்திக்கிறதுல இருந்து சொன்ன மாதிரி சாமி, காலைல ஏந்திக்கிறதுல இருந்து குளிக்கிறதுல இருந்து எல்லாம் ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம விசாரம் பண்றோம்ல, பாருங்க சாமி, வசதியா நான் இந்தியாவுக்கு வர வேண்டாம், நீங்க இங்க வர வேண்டாம், யாருமே எங்கேயும் போக வேண்டாம். எங்க மிந்திலாம் சாமி சத்து என்ன நடக்கும், பிரசங்கம் நடக்கணும், இங்கே காடி பிடிச்சிக்கிட்டு போகணும், பஸ் ஏறிக்கிட்டு போகணும். இப்ப அந்த தொந்தரவுலாம் இல்ல.
ரூம்ல ஆமா. அமைதியா உக்காந்து எங்க எப்படி ஸ்கிரீன்ல பார்த்து கருப்பை திறந்து வச்சுட்டு படிங்கப்பா. அவ்வளவுதான். என்ன சொல்றீங்க? ஆமா, அப்படிதான் பண்றேன். வல்லர் செஞ்சுட்டு தான் இருக்காரு. நம்ம தான் கொஞ்சம் ஓவரா பண்றோம். நீ சரியா உட்காரு. என்ன சொன்னேன் உங்களுக்கு? ஏன் கழிச்சு உட்காருங்க. சரியா உட்காரல நீங்க. நான் நல்லா தான் உட்காந்துருக்கேன். சரியா உட்காரல. நான் எப்போதும் இந்த காலை தூக்கி இந்த கால் மேல போட்டு உட்காருவேன். இன்னைக்கு ஏன் இப்படி இப்படி நான் உட்காருவேன். இப்ப நான் எனக்கு இந்த காலுக்கு மேல எதுக்கு கீழே எதை விட்டு உட்காந்துக்கு தெரியல. அதான் உடம்பு ஆடிக்கிட்டே இருக்கு. ஓகே சரி, இப்ப பாத்துட்டோம். இப்ப வாங்க இந்த வரிக்கு என்ன சொல்ல வரீங்க? அங்கங்க மேல பாக்குறீங்க. 20 நிமிஷம் இருக்கு சாமி. டைம் சொல்லிட்டேன்ல. கடிகாரம் இருக்கோ இல்லையோ நீங்க மேல பாக்காதீங்க. சரி சாமி, என் பெரு வரமே, எனக்கு வந்த வரம் நீதான். தரமே பெரு நெறியே, என் பெரு நிலையே. தரமே தகுதி, பெருநெறி நீதான். இன்னொன்னு இது இப்ப இந்த அவரு முதல்ல பேசினார்ல சாமி, இது என்னன்னாக்கா, இது என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கேள்விப்பட்டீங்களா சாமி? லா ஆஃப் அட்ராக்ஷன், லைக் அட்ராக்ட்ஸ் லைக் அப்படின்னாக்கா, எது என்ன வைப்ரேஷன் நீங்க கொடுக்குறீங்களோ அந்த வைப்ரேஷன் தான் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். நீங்க என்ன வெளியே விடுறீங்களோ அதுதான் திருப்பி கிடைக்கும். அதாவது நெகட்டிவா திங்க் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு நெகட்டிவ் தான் வரும். அதோட ஒத்து போச்சுன்னா அதான் வரும். இப்ப இது கிராட்டிடியூட்ன்றது. அதாவது கிராட்டிடியூட்னாக்கா, எனக்கு இது இல்லையே அது இல்லையேன்னு குறைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை குறையாவே தான் இருக்கும். எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கிறியே, நான் யாரு? வல்லர் சொல்லுவாரு சாமி, நாயினும் கடையேன் ஈனும் இழிந்தேன் அப்படி சொல்லுவாங்க. ஆயினும் அருளியே அருள் அப்படி சொல்றாரு. என்னன்னாக்கா, அப்ப அந்த அருளே ஆஹா இப்படி பாராட்டுறானே, இன்னும் வருவோம், இன்னும் கொடுப்போம். ஆமா தானே தம்பி? இப்ப உதாரணத்துக்கு மூப்பாயாட நான் ஒரு 10 ரூபாய் கேக்குறேன், 10 ரூபாய் கொடுத்துட்டாரு. பாவினா எனக்கும் நீங்க உதவி செஞ்சிட்டீங்க சாமி அப்படின்னு காலில் விழுதுமா? ஐயா இப்படி சொல்லிவிட்டாரு, சரி நான் 100 ரூபாய் எடுத்துக்க அப்படின்னு கொடுப்பீங்களா? வந்துடுறேன் சாமி, விழுந்துடுறேன். காசுல யாருக்கால விழுவு சாமி. நான் இல்ல சொல்ற சாமி, மனுஷனே அப்படின்னாக்கா அந்த பாசிட்டிவான அதாவது எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்க. இப்ப நம்மளுக்கு துன்பமே என்ன சாமி? என்ன வாழ்க்கையில நம்மளுக்கு துன்பமே என்ன நடக்குதுன்னா சாமி, இப்ப அவரு சொன்ன மாதிரி நமக்கு இது இல்லையே அது இல்லையேன்றதானே கவலையே சாமி. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, நம்ம தகுதி இன்னும் இருக்கணும், நமக்கு எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம தகுதிக்கு பார்க்க போனாக்கா மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கி இருக்கணும் நம்மள. இல்லையா நம்மள நல்லா வச்சிருக்கான், குறைய இல்ல. அதான் சொல்றேன். அங்க பாருங்க சாமி, நம்மளுக்கு டைம் இருக்கு, உட்காந்து வெடிச்சிட்டு இருக்கிறோம். அதாவது டைம் இருக்கு சாமி பேசுறதுக்கு. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு கிடைக்கும் டைம்? டைம் இல்லையா யாருக்கும்? கிடையாது. ஐயோ காத்தெல்லாம் போய் பாவம் சாப்பிடுறதுக்கு. அப்புறம் நம்ம யாரு இவரு செல்வராஜ் ஐயா அவர் சொல்லுவாரு என்ன பாடுபடுறாங்கன்ட்டு. நம்ம இருந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறோம். போக போக மனிதனோட வாழ்க்கை எளிமையாகதான் போய் கொண்டிருக்கிறது சாமி. இல்லைங்க, 4 நாள் நான் நினைப்பேன் வயசான காலத்துல எவ்வளவு பேர் போல கஷ்டப்படா தெரியுமா? ஆமா, நான் ஜம்முன்னு இருக்கேன் பாரு. யாருக்கே இருக்கேன் பாரு, நான் ஜம்முன்னு கிளாஸ் எல்லாம் வேற நடத்துறீங்க. அது மாதிரி தெரியல. நான் திருவுக்கு பட்ஜெட்டை காமிச்சேன். நான் மந்த்லி பட்ஜெட் போடுறேன்ல, திருச்சியா? அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவர்கிட்ட தான் காமிக்கிறீங்க, எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டீங்க. நீங்க சாமி நான் அன்னைக்கு வந்தேன், இதெல்லாம் எங்க காமிச்சீங்க? தனியா தான் வரணும் போல இருக்கு. அப்ப ஏன் காமிச்சீங்க? நீ இப்படியே வரலாம், இப்படியே வரலாம். அப்ப நீ போய் மனம் தெரியல, மனம் தெரியலையா? ஓகே ஓகே சரி விடுங்க, அதை விட்டுருக்கேன். இன்னைக்கு அப்புறம் வருவோம். இதுக்கப்புறம் மகேஸ்வரி அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வினோதினி அம்மா கவிதா போக முடியாது, அவங்க அமெரிக்கால. எப்பவுமே எங்க வீடு எங்க வாசல் வீடுதான் என்னமோ சென்னையில இருந்து 400 கிலோமீட்டரா? பெங்களூர் வந்துருங்க சார், பெங்களூர் வந்துருங்க, இங்கே வந்துடலாம். எத்தனை கிலோமீட்டர் சார் ஐயா?
350 350. சாமி 350 கிலோமீட்டர்னாக்கா மலேசியால நான் வந்து 5 மணி நேரத்துல போயிருவேன். இங்கேயும் போலாம், இங்கே பஸ் ரோடு இருக்கு, சென்னை to பைபாஸ் ரோடு ஜம்மன் இருக்கு, வாங்க. ஓ போலாமா? அப்பனா ஓகே. அங்கே அன்னைக்கு போலாம். அப்படிதான் சாமி 200 கிலோமீட்டர் சாமி 7 மணி நேரம் ஆக்கி விட்டாங்க சாமி. 200 கிலோமீட்டர்லாம் நாங்க 2.5 மணி நேரத்துல போயிருவோம் சாமி. இந்த வருடம் தஞ்சாவூர் தானே? தஞ்சாவூரா என்ன ஊருன்னு தெரியல சாமி. ஏன் கேக்குறீங்க? நான் பட்ட பாடு. வடலூர் தஞ்சாவூர் தான் ரோட்டு. அது வேற அந்த டெம்போவா அதுல ஏறிட்டு அது வேற குலுக்கி எடுத்து கிட்டுப்புலாம் கழண்டு போச்சு. பாதை போயிட்டே இருக்கு, திடீர்னு பாதையை காணோம். பார்த்தாக்கா காட்டுக்குள்ள பூந்து ஓடுறாங்க. பரவாயில்ல. சரி ஓகே, அடுத்த வரி 1 என் பெரும் குணமே அதானயா? ஆமா. என் பெரும் குணமே, என் பெரும் கருத்தே, என் பெரும் தயவே, என் பெரும் கதியே. இந்த வரி பூரா பாத்தீங்கன்னா எல்லாமே இறைவன் கொண்டாடுறாரு. இப்ப பேச நம்ம இருந்தாலே வீடியோ பார்த்தா இல்லையா, எல்லாமே நீதான் அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் இப்ப ஐயா பூரா நம்ம இல்லாம எல்லாம் நீதாங்கிறார். இல்லை குணம் நீதான், எனக்கு நான் நினைப்பேன் நீதான், கருணையை நீதான், இந்த கதியை நீதான், அர்த்தப்படி என் பதி என்னுடைய இறைவன் நீதான், நீதான், என் மன நிறைவு நீதான், என் அறிவு நீதான், எல்லாம் நீதான், எல்லாம் நீயே, மொத்தம் நீயே. அப்படி சரண்டர், கம்ப்ளீட் சரண்டர், எல்லாம் நீதான் அப்படிங்கிறார். ஓ ஓகே படிக்குமா? நான் பற்றிய பெரும் குணமே, எனது பெரும் நினைப்பே, எனது பெரும் கருணையே, நான் அடைந்த பெரும் பதமே. என் பெரும் சாமி இது வந்து எப்படின்னா சாமி, இப்ப வரலாறு வந்து இப்ப சாமி அவர் சொல்றாருல, அதாவது நாயினும் கடையேன் அப்படின்னு அவர் சொல்றாருல. ஏன்னா இதெல்லாம் நானும் நினைச்சிட்டு இருந்து வச்சுக்கிறேன் சாமி, எனக்கு ஏறிடும் நல்லா. இது எல்லாமே நீ. ஆனா நான் வந்து கடையேன், ஆனா என்னையும் வந்து நீ பெருங்குணத்தை எனக்கு நீ, உன்னோட பெருங்குணத்தை எனக்கு நீ குடுத்திருக்கிற. சரியா சாமி? உன்னுடைய பெருநினைப்புனா எப்படி சாமி? எல்லாத்தையும் ஒன்னா நினைக்கணும்ன்றது பெருநினைப்பா இல்ல என்ன கதை? ஆமா, அது ஒண்ணு. எல்லாரும் இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது. ஓ, இது அந்த பெருவிண்ணப்பத்துல இருக்கு சாமி. நான் என்னோட ஆசை வந்து இதுதான் அப்படின்ட்டு. ஆமா ஆமா ஆமா, எல்லாம் இன்புட் இருக்கிறேன் நினைச்சேன். ஓகே, பெருங்கருணை. இப்ப என்கிட்ட இருக்கிற கருணை வந்து உன்னுடைய கருணை தான். ஓ, உன்கிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்டு இருக்கிறேன் சாமி. அப்ப உன் கருணையை தான் நான் பட்டு இருக்கேன். நீ எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு தான் நான் அப்படி இருக்கிறேன். அது அப்படியா? சரி, அது நான் பதமே கதியே எப்படி பதமே வருது? கதி அடைய வேண்டிய கதியா? ஆமா, கதி. கடவுள் நிலை எறிந்து அம்மையமாதல், அதான் கதியா இல்ல என்ன? கதி அதான் ஒன்று பதம். பதம்னா என்ன சாமி? பாதம், காலு. சின்னப்பா போட்டிருக்கு. ஆமா, சின்னப்பாவா? ஒரு பதம் இருக்குது. பெரும் பதமே இல்ல போட்டிருக்கு. பதம் தான், பதம் தான் கால்பா. பாதம்னா கால் இல்லையா? அப்ப ரெண்டோட தான் பரம பதம்ன்றீங்களா? அது என்னது? அது ஆடுறது கேமு. ஓகே, நன்றிமா. நன்றி. இல்ல இதோட முடிச்சிருங்க. அடுத்தது இதுக்கு தொடர்ச்சியா பாக்கணும். இது இடையில விட முடியாது. இது வந்து இது நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன அது இது? இது முடிச்சிருங்க, இதோட முடிச்சுக்குவோம். அடுத்தது இது தொடர்ந்து பார்ப்போம். இதோட முடிச்சுக்குவோம். என் பெரும் பதியே, என் உயிர் இயலே, என் பெரு நிறைவே, என் தனி அறிவே, எனது பெரிய இறைவனே, எனது உயிரின் தன்மையே, எனது பெரும் குறையற்ற நிறைவே, பரிபூரணமே, எனது ஒப்பற்ற அறிவே. என்னுடைய இறைவன் நீதான், உயிர் நீதான், மன நிறைவு நீதான், அறிவு நீதான். அப்ப இறைவனோட அறிவு தான் அவரோட அறிவு. ஆமா, அதான் எல்லாத்தையும் சொல்றாரு சாமி, எல்லாமே நீதான் அப்படின்ட்டு. ஆமா சாமி, நம்ம
அந்த இதுல பாக்குறோம்ல, மரணத்தை வெல்லல அந்த கடவுள் வழிபாடு அவசியமா அப்படின்ட்டு. இதுதான் ஆமா சாமி. இதேதான். ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான். எல்லாமே இதான். நீதான். ஆமா. அப்ப நீதானே யாரோ ஒருத்தர் பத்தி பேசுறாருல்ல, ம் அவரோட குவாலிட்டி எல்லாமே இவர் எடுத்துட்டு இருக்காரு சாமி. நம்ம யார் குவாலிட்டி எடுத்திருக்கோம் சொல்லுங்க சாமி. நம்ம ஐயாக்கள்ல கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கிறோம். இல்ல கொஞ்சம் விடுங்க. 99% யார் அதை சொல்லுங்க. அதான் சொல்றேன். மும்மலன்கள் 3 பேர் இருக்கானுங்கள, அவங்களே அதான். எடுத்துட்டு இருக்கோமோ? ஆமா மாறணும். மாறுவோம். அன்னைக்குதான் பார்த்துமே சாமி. இன்னைக்கு வரும் அந்த வீடியோ பாருங்க. அதாவது வள்ளலாரே நமக்கு அடிக்கு ஏவல் செய்ய வரோம். எப்பனாக்கா எத்தனையும் பேதம் வராது. எத்தனை பேதம் வராயா? நானு கிளாஸ் ஆரம்பிக்கிறது முன்னுக்கு கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணிருக்கும் போது எனக்கு அது சிறிய ஒரு சிந்தனை வந்துச்சு. என்னன்னாக்கா, ஏன் வள்ளலார் எத்தனையும் பேதம் வராது அப்படின்னு சொன்னாரு அப்படின்ட்டு நான் அப்ப ஒரு கதை திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. அந்த அந்த ஐயர் பேர் என்ன சாமி? சபாபதி. வள்ளலார் மேட்டுக்குப்பமா சித்தி வளாகத்துல ஒரு பெட்டி வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. சரியா? அது ரொம்ப நாளா நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ஆளு இவர்கிட்ட கேட்டுக்கிறான், நான் பூஜை பண்றேன் அப்படின்ட்டு. நான் யோசிச்சேன், என்ன வள்ளலாருக்கு அவனை பத்தி தெரியாதா, அப்புறம் ஏன் குடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன் அவனை பூஜை பண்ண சொல்லணும்? அதனாலதான் அவன் ஓவர்டேக் பண்ணி எல்லாமே வேற மாதிரி ஆடி போச்சு கதை. சரிதானே சாமி? அப்ப நான் யோசிச்சேன், அப்ப எத்தனையும் பேதம் ஊராது. ஓ, அவருக்கு நம்மளுக்குதான் அவன் கேட்டவன் மாதிரி, அவருக்கு அதெல்லாம் கிடையாது. அவன் கேட்டானா கொடுக்க வேண்டியதுதான். என்ன போட்டாரு? நீ குடிமை எடுத்துடணும், பொருள் எடுத்துடணும். இல்ல சாமி, அவன் தான் போய் சொல்றானே. இல்ல முதல்ல அவன் கேட்ட போது பொருள் எடுத்து குடிமை வாங்கினா பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. சாமி என்னென்ன கேள்வி எனக்கு அவருக்கு தான் தெரியுமே, ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவான்னு தெரியாதா? தெரியுங்க. அவர் கண்ணு சொல்லிட்டாரு, அவர் தொழில் சொல்லிட்டாரு. அவர் அதாவது அவன் கேட்கறானே, அவனை மனசு புண்படுத்த கூடாது சாமி. அதான் செஞ்சான். அடுத்தது வேலையை பார்த்து விட்டான். அப்ப வள்ளலாருக்கு இது அதுன்னு அப்படி எத்தனையோ எந்த ஒரு பேதமும் கிடையாது. அவரு கிடையாது சாமி. நீ கேட்டியா, செய்யறியா, இதான் ஷாரா, இதுதான் ரூல்ஸ், இதை ஃபாலோ பண்ணி செய். ரூல்ஸ் எல்லாருமே நீ வேண்டாம், ஒண்ணு வேற ரூல்ஸ் இல்ல. நீ யார் பொருளா போடல ஒண்ணு, அதே நீ பொருளா எடுத்துட்டு வா, எல்லாருமே எடுத்துட்டு வாட்டாரு. எல்லாருமே வாழ்ந்தாரு. வந்தான் எத்தனை கட்ட பிறகு இந்த கூட இருந்தாலும் அவருக்கு பெரிய ஆளாகிறாங்க. சரி, நம்ம இப்ப சாமி எத்தனையும் பேதம் அப்புறம் யோசிச்சேன், நம்ம எப்படி இப்ப என்ன பண்றது? அப்படிதான் இருக்கு நமக்கு ஓட்டுறவனுக்கு எல்லாம் நம்ம என்ன மாற போறோம்? மாறல. உங்ககிட்ட ஒண்ணு வாங்க இருக்கு. என்னது? அது பட்டு நீ அவங்க அதை மாத்தினீங்க, நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். இல்ல சாமி, அவங்க மேல வெறுப்புல கிடையாது, உண்மையை சொல்றேன். உண்மை இல்லை, அதெல்லாம் கிடையாது. நிறைய பேர் கூடாது. அவ மாத்திக்கோ, மாத்திக்கோ. அது நிறைய பேர் கூடாது. யாராவது சேட்டை கிட்டே பண்ணிடுற உண்மையை சொல்றது. இல்ல நீ அதிகம் பேசுறீங்க, கூடாது. சரி, எத்தனையும் பேதம் ஊரா, மாத்திக்கோ சாமி, எத்தனையும் பேதம் ஊரா. உங்ககிட்ட பிடிக்காது ஒண்ணுதான் பிடிக்காது உனக்கிட்ட, அது ஒண்ணுதான். நமக்கு என்ன பண்ணுது? அந்த மாதிரி சேட்டியை பண்ணி விட்டாங்க சாமி. நாள விட்டோம் பாடுபடுத்தி விட்டாங்க. எல்லாரும் அது மாதிரி எல்லாம் இருக்காங்க. பண்ணி விட்டாங்க. பரவாயில்ல விடுங்க. நல்லா கேட்கலாம் போது அந்த வரலாறு படிச்சது எனக்கு கடுப்பாயிருச்சு. செம்ம கடுப்பாயிருச்சு எனக்கு. எத்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. வரலாறு தெரியாம படிச்சு விட்டேன் சாமி. வரலாறு தான் பழைய குப்பையை நோண்டக்கூடாதுன்றது இதுதான்.
பழைய குப்பியை கிளறிட்டாக்கா வாடதான் அடிக்கும். சரி மக்களே, கேள்வி கேளுங்கப்பா, முடிச்சுக்கோ. இதோட அடுத்த வாரம் தோலெல்லாம் குழைந்திட, அது என்னன்னு பாத்துருவோம். தோல்லாம் குழைஞ்சு போகுது என்னமே, அந்த வரி வந்துச்சுனாக்கா எனக்கு ஒன்னும் மத்த வரியாச்சும் சாமி ஏதாச்சும் ஓகேலா, ஓகே கொஞ்சம் கொஞ்சம் ஓகே, ஏதோ தட்டு மாதிரி ஏதோ 2-3 வார்த்தை புரியும். அதுல ஒண்ணுமே புரியாது. ரத்தம் பந்தித்து முக்கிலம் பந்தித்து ஒரு திரளாயிரவா, என்னென்னமோ அப்ப நான் என்ன யோசிப்பேன், ஒரு சமயம் தவத்துல இருந்து ஒரு லெவலு போன பிறகு ஒட்டமெல்லாம் அப்படி மாறுது போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த உடம்பு வருது, ஒரு மாற்றம் ஏற்படுது, கையெல்லாம் குமியுது, அப்படியே வந்து ஒரு ஒரு உணர்ச்சி, அப்படியே ஒரு லெவலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப சரிதான் நினைச்சிருக்கேன். அது நான் முந்தி நினைச்சேன். மாற்றம் தான் அது. இப்ப வேதியியல் மாற்றம்னு சொல்லுங்க. ஆமா. சரி மக்களே, கேள்வி கேளுங்கப்பா. ஐயா, நேத்து ராமசுப்ரமணிய அந்த ஒரு கொஸ்டின் கேட்டார் இல்லைங்கய்யா, அந்த விசேஷ ஜீவன் சாமானிய ஜீவன் வந்து அந்த கண்டத்துல இருக்கிறது, அந்த பரமாத்மா வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்து எப்பங்கய்யா சூக்கும உடம்பு வரும்போதுமே அந்த பரமாத்மா வந்துருமாங்கய்யா, ஜீவாத்மா வரும்போது? இல்ல, பரமாத்மா முதலே போற குழந்தைல அப்பே வந்துருதுமா. சரிங்க. இந்த உச்சிக்குடியெல்லாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் துடிக்கும் போது நம்ம பார்க்கலாம். பாருங்க, அப்ப முதல்ல குழந்தை உருவாது இல்ல. ஆமாங்கய்யா, அப்பயே வந்துருது. சரி சரி சரி. அதுதான் அவர் சொல்லுவாரு சாமி, தீ நாட்டத்தை பொறுத்து கொண்டு சேர்ப்பித்து அருள் நீர் அப்படின்னு வருமே. சொன்னாரு ஆர்மா உள்ள பரமா உள்ள முதல்ல வந்துருது. சரிங்க. ஓகே சாமி. சரிங்க சரிங்க. வேற எதுவும் கேள்வி கேளுங்கப்பா. சரி சாமி, இப்ப கேள்வி ஒண்ணு இல்ல போல இருக்குது. உங்களோட வெள்ளையா ஓட்டுருவோம் இன்னைக்கு. இல்ல இது வெள்ள இல்ல, 3 நிமிஷம் வேலையாதான். 3 நிமிஷம் தேவையாது. அது எங்களுக்கு வெள்ளனையாதான். இன்னும் 6 நாள் செய்யலாம். இப்ப கிளாஸ் ஒண்ணு இல்ல. இப்போ வேற எத்தியா சரி, இப்ப சொல்லுங்க. கிளம்பி வேணாக்கா மூஞ்சி ஆரம்பிச்சு விட்டாங்க. நாங்க போனோன்றது சிஸ்டர் கிளாஸ் ஆரம்பிக்கும் தியாகிழமை. நீங்க 7 o'clock தான் இல்லையே. நீங்க என்ன இப்ப என்ன டைம் உங்களுக்கு அங்க? 5:36. சரி முடிச்சுக்கோ. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அக்கௌண்ட் வருது, அது பார்க்க முடியாது. அது ஒரு செட்டா தான் பார்க்கணும். எனக்கு அது அப்படி ஒரு செட்டா ஃபுல்லா பார்க்கணும். ஓகே, அது நான் ஃபுல்லா பார்க்கணும். அது என்னன்னு வந்து தெரிஞ்சுக்கணும் அது. ஓகே சரி சாமி, முடிச்சுக்கோ. மக்களே, வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? இல்லைங்க சாமி, கேட்டுருவோம். ரவுண்ட் வந்துடும். கேள்வி இருக்குங்களா? இல்ல போல இருக்கு சாமி, முடிச்சுக்கலாம். ஓகே தாங்கய்யா. என்னங்க? ஓகே, முடிக்க சொல்லிட்டாரா? எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு அடுத்த வாரம் ஐயா நீங்க சொன்னதெல்லாம் கொஞ்சம் நல்ல தகவலா இருக்கு. ஐயா சொன்ன அந்த முக்கியமா அந்த கோபம் சொன்னாரு பாத்தீங்களா, அத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடைமுறைப்படுத்துறது மேல ஐயாக்கு நன்றி. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சிறுக அந்த பயிற்சி பண்ணிட்டு வரேங்க ஐயா. அதுக்கு ஐயாக்கு கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிப்போம். ஒரே நாளத்துல எல்லாத்தையும் மாத்த முடியாது. கடைசி அனுபவம் வந்து அன்னைக்கு நீங்க ஒரு வீடியோ வரும் பாருங்க. கடைசி அனுபவம் வந்து பரநாத இல்ல பரநாத அனுபவம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் வருமா. ஏன்னா அது உடம்பு மாற்றம் ஏற்படுன்னு நம்ம அப்பா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வரும் பாருங்க வீடியோ. எடிட் பண்ணி முடிச்சேன். கண்டிப்பா ஐயாக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. நன்றி. எனக்கு நன்றி வேண்டாம், ஐயாக்கு நன்றி சொல்லுங்க. ஆமா, நீங்க தானே அப்பப்ப கலர்றீங்களா, அங்க இருந்து எல்லாம் கலரி கொடுக்குறீங்க. நாங்க கேட்டப்ப நீங்க தான் கேட்டு கொடுக்குறீங்க. அதுக்கு கண்டிப்பா நன்றி சொல்ல கடமை. கிளறவனுக்கு நன்றியா? ஆமா, கண்டிப்பாங்க. பதில் சொல்ற பாடு இருக்கு, அதுக்கு தெரியாதா? அடி எல்லாம் நீங்க தான் வாங்குறீங்க, நாங்க எல்லாம் தப்பிச்சுக்கிறோம்ல. அதுக்கு இல்ல பாட்டு வாங்குறோம், பாட்டு வாங்கி கட்டிக்கிறோம். இவங்க பாத்துட்டு தெரியாத பேர் இருக்கீங்க. அண்ணா சரவணன் அவர் சொல்றது உண்மைதானே. நாங்க கேட்க வேண்டிய
நாங்க எங்க மனசுல தோணும் கேட்கணும்னு, கரெக்டா நீங்க கேட்பீங்க அந்த கேள்விய. ஆமாங்கய்யா. முக்காவாசி அந்த கேள்வி கேட்டுருவீங்க. அதனாலதான் நாங்க அப்படியா? பேசாம இருக்கோம். அதுல இருந்து என்ன உண்மைங்க. தெரியுது? இதுல இருந்து என்ன தெரியுது? எனக்கு தெரியல, ஒரு மட்டும் தெரியலன்னு தெரியுது. இல்ல உண்மை அப்படிங்களா? இப்ப ஐயா இப்ப கும்மையனை பானை கொடுக்கறப்ப இதெல்லாம் கேட்கணும்னு மனசுல தோணும். கேட்காமலே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாடம் நடக்குது. இங்க வந்து இதே போல ஐயாட்ட கேட்கணுன்றப்ப எதெல்லாம் நம்ம துருவி கேட்கணுமோ அது உங்க மூலியமா நீங்க கேட்டுறீங்க. நான் இருக்கும்போது, அங்க கிளாஸ் இருக்கும்போது நீங்க வந்தது இல்லையே. இல்ல நான் நான் கிளாஸ்ல போறது. இருக்கும்போது கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஓ அப்படியா? அப்ப நல்லது. நான் வந்து அங்க இருக்கும் பொழுது இப்படிதான் கேள்வி கேட்டுட்டு தான் இருப்பேன். அதனாலதான் இப்ப எங்களுக்குலாம் லக்குல உங்களை வச்சு நாங்களா ஏகப்பட்ட கேள்வி சம்பாதிக்கிறோம். இருக்கேன். அப்படிதான் ஒரு மட்டும் தெரியாது. இல்ல ஜாபே? அதான் தெரியல. நீங்க இப்படி சொல்லி நாங்களும் அதுல இருந்து படிச்சுக்கிறோம்ல. ஆமா. ரைட். அப்புறம் எதுக்கு குருவா இருக்க? குருவை விடக்கூடாது. குருவை சக்கையா புளிச்சு எடுத்துட வேண்டியதான். என்ன ஜாபே? ஜாபே? எப்ப நான் குரு இல்லப்பா, எனக்கு குரு வேணாம்பா. நான் உள்ள ஒருத்தன்பா, எனக்கு குரு வேணாம்பா. நம்மள ஒருத்தர் இருக்கிறாரு, அவரையும் சும்மா விடணும், சக்கையா புளிஞ்சு எடுத்துட வேண்டியதா. நான் குரு எல்லாம் இல்லப்பா, ஐயாதான் குரு. எதா இருந்தாலும் ஆதாரத்தை காட்டிட்டீங்க சாமி, இல்லைன்னா முடியாது. எங்களால பழகிட்டோம். ஆதாரத்தை பார்த்து பழகிட்டோம். சாமி முடிச்சுக்கோ, பேசினா பேசிட்டே இருப்பீங்க. ஓகே, எல்லாருக்கும் நன்றி. ஜோதி அருட்பெரும் ஜோதி துருளேசனும் ராமலிங்காவையும் அருளாஜி. நன்றி, வணக்கம். நன்றி சாமி. நன்றி. வணக்கம். அறிவா வணக்கம். வணக்கம். நன்றிகளையா. நன்றி. வணக்கம். ஐயா நன்றி. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நன்றி சார்.